இதே நேரத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்த கருத்து குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். கடந்த கால செயற்பாடுகளாலேயே பாதுகாப்பை கோரும் நிலை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காணப்படும் மக்கள் பிரதிகள் முறைப்பாட்டை செய்யும் பட்சத்தில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இவ்வாறு கூறுகிறார். எதிர்க்கட்சியில் உள்ள பிரதிகள் கடந்த கால செயற்பாடுகளால் தான் அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. ஆளும் தரப்பில் உள்ளவர்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் மக்கள் பணத்தை திருடவில்லை, வளங்களை சூறையாடவில்லை என்றும் குறிப்பிடுகிறார். அச்சுறுத்தல் காணப்படும் மக்கள் பிரதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஆளும் கட்சியின் மக்கள் பிரதிகளுக்கு அவ்விதமான பாதுகாப்பு தேவையில்லை. ஏனென்றால் மக்களின் சொத்துக்களை நாம் திருடவில்லை, மக்களுக்கான வளங்களை நாம் சூறையாடவில்லை, நாம் மக்களுக்கான போதைப் பொருட்களை விற்பனை செய்வதில்லை, நாம் பாதாள உலக குழுக்களை நடாத்தி செல்லவில்லை, எம்மையும் பாதாள உலக குழுக்கள் கையாளவில்லை. ஆகவே எமக்கு சமூகத்தில் எவ்விதமான எதிர்மறையான விடயங்களும் கிடையாது. அதனால் எமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் கிடையாது. அதனால் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கும் வகையில் நாம் பாதுகாப்பினை கோர வேண்டியது அவசியமில்லை. அதே நேரம் கடந்த காலங்களில் பாதுகாப்பு பிரிவினரும் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு வாகனங்களில் சுற்றித் திரிந்தார்கள். அது மக்களின் கவனத்தையும் கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை என்று கருதினார்கள். ஆனால் மக்கள் தற்போது அந்த கலாச்சாரத்தை விரும்பவில்லை. அவ்வாறானவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். தற்போது புதிய கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் அவ்விதமானவர்களுக்கு கௌரவத்தினை வழங்குவதில்லை. மேலும் தற்போது அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக கருதும் மக்கள் பிரதிகள் தமக்கான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் போலீசாரிடத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் விசாரணைகளை முன்னெடுப்பார்கள். புலனாய்வு பிரிவினர் அதற்கான விசாரணைகளை முன்னெடுப்பார்கள். குறித்த 2 விசாரணைகளின் அடிப்படையில் அறிக்கைகள் பெறப்பட்டு இறுதியில் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானம் வழங்கப்படும். அதே நேரம் அச்சுறுத்தலுக்கான காரணமும் கண்டறியப்படும். அதன் பின்னர் உரிய பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு அளிப்பதற்கான தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். அது போலீசாரது விடயமாகும். அதற்குள் அரசியல் தலையீடுகள் இல்லை. ஆளுந்தரப்பில் உள்ளவர்களுக்கு அவ்விதமான கடந்த கால செயற்பாடுகளால் அச்சுறுத்தல்களை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் இல்லை என்பதாக அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.